The kingdom of God has come near to you. லூக்கா 10:9. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேசில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று புனித லூக்காஸ் நற்செய்தியாளர், இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர் நற்செய்தியாளர். அவர் 12 சீடர்கள் ஒருவர் அல்ல, மாறாக அந்த சீடர்களை விட அதிகமாக இயேசுவை பற்றி எழுதியவர். Luca was a Gentile, a skilled painter and a physician. லூகாஸ் யூதர் அல்லாதவர், பிற இனத்தவர், ஒரு சிறந்த ஓவியர், மருத்துவர். எனவேதான் அவருடைய நற்செய்தி ஒரு சிறந்த நற்செய்தியாக படிக்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு கோவையாக எதெல்லாம் முதலில் சொல்லப்பட வேண்டும், பிறகு சொல்லப்படுவது என்று அதை தொகுத்து இப்பொழுது ஒரு கட்டுரை எழுதுவது என்றால் முதலில் நாம் ஒரு ரஃப்பாக ஒரு கட்டுரை எழுதி அதை மறுபடியும் ஃபேர் செய்வோம். எது முன்னால் வர வேண்டும், எது பின்னால் வர வேண்டும் என்று. அப்படி அருமையாக நற்செய்தியை எழுதியவர். மாதா படத்தை வரைந்தவர். அப்படி அவர் வரைந்த படம் ஒன்று சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மீது கோவிலிலே நீண்ட காலம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த படம் கண்டுபிடிக்கப்பட்டதே ஒரு அற்புதம். இந்த கோவில் இடிபட்ட பொழுது அது கீழே விழுந்து விட்டது. கோவிலை மறுபடியும் புதுப்பித்து கட்டும் பொழுது அந்த கடப்பாறை அந்த படத்தின் மீது பட்டதும் அங்கிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. என்ன ஏது என்று பார்க்கும் பொழுது அங்கே மாதா படம் இருந்ததை எடுத்தார்கள். அந்த இடத்த ஒரு அம்புக்குறி போட்டு காட்டுவார்கள், இந்த இடத்தில்தான் ரத்தம் பீரிட்டு வந்தது. ரொம்ப நாளாக அது இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. சமீபத்தில் அந்த இடத்தை நற்கருணை சிற்றாலயமாக மாற்றியிருக்கின்றார்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மேலே. அதை போய் இந்த பங்கு தந்தையிடம் விசாரித்தேன், எங்கே அந்த படம் இருந்தது. இந்த கற்சிலுவை இருக்கிறது. பிறகு சொன்னார்கள் அது பின்பகுதியில் எல்லாம் செல்லரித்து போய்விட்டது, ஆகவே அதை பத்திரமாக கை தொடாத நிலையில் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். லூகாஸ் எழுதிய மாதா படம் ஒன்று. அவருடைய நற்செய்தி மிக மிக சிறந்தது. ஏனென்றால் அது பல வகையிலே அழைக்கப்படுகிறது. லூக்ஸ் காஸ்பல் இஸ் த காஸ்பல் ஆஃப் ப்ரேயர். கர்த்தர் ஜெபம் அதில் உள்ளது. த காஸ்பல் ஆஃப் காட்ஸ் மர்சி. இந்த காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மைந்தன் அவருடைய நற்செய்தியில் பார்க்கலாம். நல்ல கள்ளன் இவ்வாறு. த காஸ்பல் ஆஃப் விமன். இயேசுவினுடைய அந்த குழந்தை பருவ நிகழ்ச்சியை இவர்தான் அழகாக சித்தரித்து எழுதியிருக்கிறார். த நேட்டிவிட்டி ஸ்டோரி இஸ் டோல்ட் ஃப்ரம் மேரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. Luke gospel is the gospel of praise. It was he who gave us those 3 great canticles, the Benedictus, the Magnificat and the Nunc Dimittis. லூகாஸ் நற்செய்தி ஜெப நற்செய்தி. இயேசு அடிக்கடி ஜெபிப்பதை வெளிப்படுத்துகிறார். உதாரணமாக மரியாளின் கண்ணோட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு வரலாறு, மற்ற பெண்கள் எலிசபெத் அன்னாள், நைம் நகர கைம்பெண், இயேசுவின் பாதங்களை கழுவி நறுமண தைலம் பூசிய பெண். புகழ்ச்சி நற்செய்தி மற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து இறைவனை புகழ் என்ற சொல்லை பயன்படுத்தியதை விட இவர் மிக அதிகம் பயன்படுத்துகிறார். மேன்மையான 3 புகழ் பாடல்களை, மரியாவின் பாடல், செக்கரியாவின் பாடல், சிமியோனின் பாடல் அவர் நமக்கு கொடுத்துள்ளார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்படுவதற்காகவே அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு திருப்பலியின் முடிவிலும் நாம் வழக்கமாக தமிழில் சொல்வது சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று என்று. ஆங்கில திருப்பலியாக இருந்தால்
இப்படி சொல்லுவதும் ஒரு வழக்கம். கோ யூ ஆர் சென்ட் ஃபோர்த், நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள். இங்கு பெற்ற நற்செய்தியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள. ஆகவே அதைத்தான் இறை ஆட்சி மலர வேண்டும், அதில் நான் ஒரு பங்காக அங்கமாக இருந்து செயல்பட வேண்டும். ஒரு அருமையான ஜெபம். எங்கே போகிறேன் நான் இறைவா? தெரியவில்லை. எனக்கு முன்னே வழி இருக்கிறதா? தெரியவில்லை. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என்றும் உம்மை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறேன். இந்த விருப்பத்திற்கு மாறாக எதுவும் செய்யேன். இதில் நான் உறுதியாக இருந்தால் மெதுவாக நீர் என்னை வழிநடத்துவீர். எது பாதை, எப்படிப்பட்டது அது, இது என் கவலை இல்லை, உம் பொறுப்பு. இடையில் நான் தொலைந்து போனாலும், இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் தலைவர் உம்மை எப்போதும் நம்புவேன், எதற்கும் அஞ்சேன், என்னுடன் நீர் இருக்கிறீர். தாமஸ் மர்டன் என்ற ஒரு அருமையான ஆன்மீக அறிஞர் எழுதிய ஜெபத்தினுடைய தமிழாக்கம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், may the joy and truth of the gospel transform my life, that I may witness it to those around me. Grant that I may spread your truth and your light wherever I go. ஆண்டவராகிய இயேசுவே, உமது நற்செய்தியின் உண்மையும் மகிழ்ச்சியும் எம் வாழ்வை மாற்றி எம்மை சுற்றி இருப்போருக்கு உம் சாட்சியாய் இருப்பேனாக. நான் செல்லுமிடமெல்லாம் உமது உண்மையையும் ஒளியையும் பரப்ப எமக்கு அருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணைகளை எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் எல்லாம் உம்முடைய அழைப்பை ஏற்று பிறருக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். பிறருக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி அறிவிப்பின் மாதத்திலே இதற்காக ஜெபிக்கின்றோம். எண்ணில்லாத மக்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்க காலம், எல்லை, மொழி, இனம், நாடு இவைகளை எல்லாம் கடந்து சென்று இதை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அறிவிக்கும் இடத்திலே ஏற்படக்கூடிய பல வகையான இடரல்கள், பல வகையான தடுப்புகள், தடைக்கற்கள் இவைகளை எல்லாம் தாண்டி செல்லக்கூடிய மனத்திடனையும் தெளிவையும் தாரும். அன்று நீர் சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் எவ்வாறு துணை நின்றீரோ அதே போன்று இந்த மக்களுக்கும் துணையாக இரும். நாங்கள் எடுக்கின்ற காரியங்கள், செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் உம்முடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய வகையில் அமைவனவாக. தடைகளை தகர்த்தருளும். மழை, வெள்ளம், காற்று, புயல் இவைகளினால் பாதிக்கப்படாமல் இருக்க செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.